இந்த பயங்கரம் நடந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் திருப்பதி. சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து சம்சாரியாக வாழ்ந்து வந்த திருப்பதிக்கு சைட் பிசினஸாக ரியல் எஸ்டேட், அரசியல் என பல முகங்கள் உள்ளது. திமுக பிரமுகரான திருப்பதி தற்பொழுது ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பதவியில் இருந்திருக்கிறார். இந்த வீட்டில் திருப்பதியும் அவரது மனைவி வசந்தியும் மட்டும் தனியாக வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல காலையில் திருப்பதியின் உறவினர்கள் அவரை தேடி வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் பார்த்த காட்சிதான் இவை அத்தனையும். கணவன் மனைவி இருவரும் இரத்த வெள்ளத்தில் கந்தல் கோலமாக கிடந்திருக்கிறார்கள். உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த போலீசார் சோதனை செய்து பார்த்தபோது வசந்தி உயிரிழந்து விட்டது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் திருப்பதிக்கு இன்னும் உயிர் இருப்பதை உணர்ந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொலைக்கான காரணம் குறித்து துப்பு துலக்க தொடங்கிய போலீசார் திருப்பதிக்கு உள்ளூர், வெளியூர் என இதுவரை இருந்த எதிரிகளின் பட்டியலை புரட்டியிருக்கிறார்கள். அப்போதுதான் அவரது வீட்டிற்கு அருகிலேயே வசித்து வந்த 2 நபர்கள் மீது போலீசாரின் பூதக்கண்ணாடி குவிந்திருக்கிறது. கோவிந்தராஜ், முருகன் என்ற 2 நபர்களோடு சில நாட்களாகவே திருப்பதிக்கு முட்டல் மோதல் என பிரச்சனை உச்சத்தில் இருந்திருக்கிறது. காரணம் நிலத்தகராறு. திருப்பதியின் வீட்டிற்கு முன்னால் இருந்த நிலத்தில் நடைபாதை விடுவது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று அந்த நிலம் தொடர்பாக திருப்பதி பத்திரப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கோவிந்தராஜ், முருகன் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்து வருகிறார்கள். நிலப்பிரச்சினை காரணமாக கோவிந்தராஜ், முருகன் இருவரும் நள்ளிரவில் வீடு புகுந்து இந்த கொடூரத்தை செய்தார்களா என விசாரித்து வருகிறார்கள். புலன் விசாரணையின் முடிவிலேயே குற்றவாளி யார் என்று தெரியவரும்.